ரயில் விபத்து தொடர்பாக எமது செய்தியாளர் சுபாஷ் களத்திலிருந்து தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சுபாஷ், சம்பவ இடத்தில் தற்போதைய நிலவரம் என்ன? இந்த வழித்தடத்துல போக்குவரத்து எப்போது சீராகும்? அதாவது இன்று காலை 4:30 மணி அளவில் இந்த விபத்து ஏற்பட்டது. இந்த ரயிலானது ஐலாண்ட் ரயிலானது தடம் புரண்டு கிட்டத்தட்ட 11 பெட்டிகள் முற்றிலுமாக தடம் புரண்ட காட்சிகளை, நேரடி காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். காலை முதலில் நாம் தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். S4 முதற்கொண்டு S11 வரை கொண்டு பெட்டிகளும், அதே போன்று D1 இருந்து D3 வரையான பெட்டிகளும் முற்றிலுமாக கவர்ந்திருக்கின்றன. இந்த ரயில் இதற்கு காரணம், பல்வேறு காரணங்கள் தற்போது தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வந்தாலும் அதிக வேகமாக இந்த ரயில் இயக்கியது ஒரு காரணமா என்றும் ஒரு தகவல் இங்கே தற்போது பரவி வருகிறது. அது மட்டுமல்ல, இது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த ரயில் பெட்டியானது இதனுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் டேக் என்ற பகுதியிலே விழுந்த காரணத்தால் மிகப்பெரிய அளவில் விபத்தானது தடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளையானது இந்த பகுதி, இந்த ரயில் நீங்கள் காணுகின்ற காட்சியிலிருந்து வலது பக்கம் விழுந்திருந்தால் மிகப்பெரிய அளவில் விபத்து ஏற்பட்டிருக்கும். தற்போது ரயில் செய்யக்கூடிய இருப்பு பாதைக்கான பணிகள் தொடர்ச்சியாக ரயில் நிர்வாகம் முடக்கிவிடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தொடர்ச்சியாக தண்டவாளத்தை அமைக்கும் பணிகளை ஈடுபட்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த தண்டவாளம் முற்றிலுமாக கிட்டத்தட்ட 300 மீட்டர் வரை இந்த இருப்பு பாதை முற்றிலுமாகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட அளவில் வேகத்தின் காரணமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வகையில் முற்றிலுமாக இது வீணாகிவிட்டது. ஆகையால் உடனடியாக ரயில்வே ஊழியர்கள் முதற்கட்டமாக தடங்களை அமைக்கக்கூடிய தண்டவாளங்களை அமைக்கும் பணிகளை, கான்கிரீட் தளங்களை கொண்டு தண்டவாளங்களை அமைக்கும் பணிகளை டெம்பரவரியாக முதற்கட்டமாக இயக்குவதற்காக தொடர்ச்சியாக பணியில் ஈடுபட்டுவதை பார்க்க முடிகிறது. தற்போது தடம் புரண்டிருக்கக்கூடிய இந்த ரயில் பெட்டிகளை நிமிர்த்தி வைப்பதற்கு பெங்களூரிலிருந்து மிகப்பெரிய ராஜசக்கரக்கூடிய வாகனங்கள் தற்போது வந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் சில மணி நேரங்களில் அந்த வாகனங்கள் இங்கு தடம் புரண்டிருக்கும் ரயில்களை எடுக்க பணி நடைபெறும். இதற்கான கால அவகாசம், எப்பொழுது இந்த பாதை சரி செய்யப்படும் என்று கால அவகாசம் ரயில்வே துறையால் உறுதியாக சொல்லப்படவில்லை. இருப்பினும் தொடர்ச்சியாக நாங்கள் எந்த அளவுக்கு வேகமாக செய்ய முடியுமோ கூடுதலாக பணியாளர்களை அமர்த்தி தண்டவாளத்தை அமைக்கும் பணியில் தொடர்ச்சியாக நாங்கள் ஈடுபட்டு தொடர்ச்சியாக செய்வோம் என்று ரயில்வே நிர்வாகம் கூறியிருக்கிறது.